உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஐ லவ் யூங்க. நீங்க சிங்கிள்னு சொல்லிட்டு தானே ப்ரப்போஸ் பண்ணேன். எது சிங்கிளா? எது இந்த பொண்ணுங்கள ரிஜெக்ட் பண்ணுவீங்களே அந்த மாதிரி சிங்கிள்? பொண்ணுங்களே ரிஜெக்ட் பண்ற மொரட்டு சிங்கிள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என் சேனல்ல இன்னொரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் நாஸ்டாலஜியா தருணங்கள். ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த நாஸ்டாலஜியா தருணங்கள் பிளேலிஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்படியோ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப நம்மளுக்கு இப்போ கூட நாஸ்டாலஜியானா உங்களுக்கு என்ன மீனிங்னு தெரியும். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? ஸோ அந்த மாதிரியான நாஸ்டாலஜிக் தருணங்கள் இப்போதைக்கு நான் மட்டும் பேசுறேன். போக போக நம்மளுக்குன்னு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுவாங்க. எனக்குன்னு ஒரு பேசுறதுக்கோ இல்ல ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆளோ இல்லைன்னா நான் பேசுறதை கேட்கறதுக்கோ ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது யூடியூப். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எனக்குன்னு அந்த மாதிரி ஒரு லாயல் பேஸ் ஆடியன்ஸ் கிடைச்சாங்கன்னா, ஸோ நம்ம அந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு பிளேலிஸ்டா வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் யாரும் இன்னும் இல்ல. ஸோ அதனால நான் எனக்கு நடந்ததை மட்டும் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ போக போக நம்ம சேனல் வளர வளர நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க கூட ஜாலியா பேசி பழகுறதுக்காக இந்த ஒரு பிளேலிஸ்ட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, நான் ஒரு லூசு. நான் சொல்றதுக்கு நானே சிரிச்சுப்பேன். லாக்டவுன் நாஸ்டாலஜியா. லாக்டவுன்ல உங்களுக்கு நடந்த சில லாக்டவுன்னாலே எல்லாருமே நல்லதுதான். பட் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து லாக்டவுன்ல நடந்தது இல்ல, லாக்டவுனுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள், அதுக்கப்புறம் லாக்டவுன் அப்போ நடந்த சில விஷயங்கள். எனக்கு வந்து லாக்டவுன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த லாக்டவுன் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப்னா ஒரு லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் 20 நாளைக்கு எனக்கு கொஞ்சம் காண்டா இருந்துச்சு. அது ஏன்னா லாக்டவுன் போட்ட உடனே எல்லாருக்குமே வந்து 10th and 12th ஆல் பாஸ் கொடுத்துறாங்க. பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் கன்றாவி பிடிச்ச சிபிஎஸ்சில சேர்ந்துட்டேன். சிபிஎஸ்சில சேர்ந்ததுனால என்ன ஆச்சு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஐ மீன் மெட்ரிக் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே சிபிஎஸ்சில எக்ஸாம் வச்சிருவானுங்க. நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்த 2 நாள் கழிச்சு தான் லாக்டவுன் போடுறானுங்க. எனக்கு ஆல் பாஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். சேட் நியூஸ் ஃபார் மீ. எனக்கு ஃபர்ஸ்ட் டென்ஷன் அது. செகண்ட் வெறுப்பு என்னன்னா, எக்ஸாம் முடிச்சு லீவ் விடுவானுங்க. அந்த லீவ் அப்ப லாக்டவுனை போட்டு வெளியே போக கூடாதுன்னுட்டானுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் போட்டு வச்சிருந்தோம். அந்த டைம்ல வேற இந்த கோல் பார்பிக்யூ அதெல்லாம், அதுக்கெல்லாம் நாங்க உட்காந்து பிளான்லாம் போடுறோம். லீவு எக்ஸாம் முடிஞ்சோடனே லீவ் விட்டுருவாங்க. லீவ் விட்டோடனே எல்லாம் காசு சேர்த்து வச்சிருங்க. காசு சேர்த்து வச்சுட்டு நம்ம கோல் பார்பிக்யூ எல்லாம் ஸ்மோக் அப் போறோம். அப்படி இப்படின்னு பிளான் போட்டு வைக்கிறோம். லாக்டவுன் ஒன்ன போட்டு மொத்தமா முடிச்சு விட்டானுங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அந்த லீவு அதாவது எனக்கு விட்ட லீவ்ல இவனுக்கு லாக்டவுனை கொடுத்துறானுங்களே, நான் வெறுப்புல இருக்கிறதா இல்ல. ஆனா எனக்கு என்னன்னா, லாக்டவுனுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஒரு லாங் செட் ஆஃப் லீவுன்னு நான் நினைச்சு பார்க்கல. எனக்கு என்னன்னா, ஸ்கூல் லீவை இப்படி என்ஜாய் பண்ண முடியலையே. அதுவும் 10th அப்ப நான் படிச்சிருந்தது வர சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறமா வீட்லயே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போதுதான் அப்பதான் நான் ஒரு அடுத்த ரூபம் எடுத்தேன். கேமரா மாற ஆரம்பிச்சேன். இன்னுமா என்ன தெரியல. லாக்டவுன்ல எல்லாருமே மோஸ்ட்லி கேமர் தான் இருப்பாருங்க. அவனுக்கு வேற எந்த வேலை வெட்டி இருக்காது வீட்டுல உட்காந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு லாக்டவுன்ல கேமரா மாறுவானுங்க, இல்ல யூடியூபரா மாறுவானுங்க. இது ரெண்டுத்தை தவிர லாக்டவுன்ல மாறுறதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதனால நான் எந்த ஆப்ஷன் எடுத்தேன்னா கேமர் ஆகினேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு 3 பேர் இருப்பானுங்க. நான் அவனுக்கு கூட ஸ்குவாட் ஆடுவோம் பப்ஜி ஆடுவோம். காலையில ஆரம்பிச்சோம்னா, காலையில நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்க இன்ஸ்டானுங்கன்னா அவனுங்க ஆடு விளையாண்டு இருப்பானுங்க. காலையில ஆடுவோம், நைட்டு வரைக்கும் ஆடுவோம், நைட்டு ஃபுல்லா ஆடுவோம், திரும்ப காலையில எழுந்து பப்ஜி தான் விளையாடுவோம். ஏன்னா அப்போ ஒரு வேலையே இல்ல, வெளியவும் போக முடியாது, ஸ்கூலுக்கும் போற மாதிரி எந்த வேலையும் இல்ல. அதனால என்னன்னா ஃபுல் பப்ஜி தான். நான்லாம் ஒரு நாளைக்கு, அதுவும் என்கிட்ட அப்ப கூட ஒரு நல்ல போன் கூட இருக்காது, செம்மையா அடி வாங்கி என் போன்ல இல்ல வேற நான் வேற 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணுவேன். அப்பவே என்னன்னா, இந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்கும் போனோட அந்த டாப்ல. நான் சொல்றேன், அப்படியே நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. போன் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல எப்படி இருக்குமா, நான் வந்து இப்படி ஆடுவேன், இப்படி ஆடும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஃபயர் பட்டன் இருக்கும், அதுக்கு பக்கத்துலயே சின்னதா ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும். நான் ஃபயர் பட்டன் கொடுக்கறதுக்கு சில டைம் அங்க கொடுத்து ஐயோ சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போன்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போதும் ஆடுவோம், சிக்கன் அடிப்போம். அப்போ போடுவேன் பர் ஸ்டோரி, என்னென்னமோ போடுவேன். ஆலன் வாக்கரோட எய்மர் சாங் தான் நினைக்கிறேன், அந்த சாங் தான் எப்பப்ப. சோ டேக்
came and far away. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதுதான் எப்போ பாரு ஒரு சிக்கன் டின்னர் அடிச்சிட்டாலே அந்த பாட்டை போட்டு ஒரு ஸ்டோரியை போட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கேம் விளையாண்டே இருக்கும் போதுதான் அப்போ ஒருத்தர் உருவாகுறாரு. அவர் தான் மதனோபி. Your fucking intelligence is my fucking common sense. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், கேம் ஆடிட்டு இருக்கும் போது அப்ப 10th குட்டி கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தேன். என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நான் கேம் ஆடுறதுக்கு பாதி நேரம் எடுத்துக்கிறேன்னா மிச்ச பாதி நேரம் ஃபுல்லா உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் பாப்பேன்னா பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் உட்காந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் பாத்துருக்கேன். அவ்வளோ பெரிய முக்தியா இருந்திருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன், 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் பாத்துக்கிட்டு, அதுவும் அந்த லைவ் ஸ்ட்ரீம் பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அப்போ நான் வந்து அவர் பேசுறதுதான் வேற கெத்து, இப்படிதான் இருக்கணும் பாரு, வேற லெவலு மாசு, இதுல எடுத்து ஸ்டோரி எல்லாம் வேற போட்டுட்டு இருப்பேன். மாசு எடிஷன் வேற வரும். அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு ஆன்லைன் கிளாஸ்ன்ட்டானுங்க. நீங்கடா புதுசா ஏதோ ஒன்னு ஸ்டார்ட் பண்றீங்கன்ற மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ன்ட்டானுங்க. ஆன்லைன் கிளாஸா, இதுல என்ன இருக்குன்னா, ஒரு வாட்டி கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே மைக்க கூட ஆஃப் பண்ணாம தூங்கி இருக்கேன் போல. தூங்குறவன் சும்மா வச்சு தூங்கி இருக்கணும்ல, தூங்கும் போது மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு கொரட்டை விட்டுருக்கேன் ஆன்லைன் கிளாஸ்ல. அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணானுங்க. ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி போச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு, ஒரு 2 மாசம் ஸ்கூல் திறந்தானுங்க. தெரியும்னு சொல்லிட்டு 11th ஒரு 2 மாசம் திறந்தானுங்களேன்னு போயிட்டு திரும்ப 2 மாசத்துல லாக்டவுன் பா, வீட்டுக்கு போங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க ஸ்கூல்ல வைக்கணும், எனக்கு புரியவே இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் மொத்தமா ஆன்லைன்லயே போயிடுச்சு. இந்த மாதிரிதான் லாக்டவுன் ஃபுல்லா. வாழ்த்துக்கள்.